ஆனால் கொள்கையில் நேர்வழியில் நான் இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க அளவீடு என்ன? ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நான் கொள்கையில உறுதியா இருக்கிறேன், கொள்கையில சரியா இருக்கிறேன், என் கொள்கை சரிதான் என்று ஒத்துக்கொள்ளலாம். அது என்ன ஸ்கேல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவீட்டை அந்த ஒரு கூட்டத்திற்கு அளவீடாக ஆக்கினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு அளவீட்டை கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது நீங்கள் இதை பற்றி பிடிங்கள் என்று சொன்னார்களோ அந்த அளவீடு. இந்த அளவீடு குர்ஆன் சுன்னா யாரின் மீது இறக்கப்பட்டதோ, நல்லா புரியுங்க, அந்த இறக்கப்பட்ட பொழுது யார் அந்த நபியோடு வாழ்ந்தார்களோ அந்த நபியின் புரிதலை தன்னுடைய புரிதலாக ஏற்று, அந்த நபியின் கொள்கையை தன்னுடைய கொள்கையாக ஏற்று, சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் அந்த நபியிடத்திலே நேரடியாக கேட்டு எந்த ஒரு சமூகம் தெளிவு பெற்று, எந்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் சொர்க்கத்தின் நற்செய்தியையும் இந்த கூட்டத்தின் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்களோ அந்த ஒரு சமூகம் எந்த கொள்கையில் இருந்ததோ அந்த கொள்கையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கையை ஆக்கிக் கொண்டால் இவன் சொர்க்கவாதி இன்ஷா அல்லாஹ். அந்த கொள்கையை விட்டு ஒரு சில அடி அவன் தடம் பிறண்டாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்கி விட்டான் என்று அர்த்தம். ஆனால் கொள்கை